சராசரி பொதுமக்களுக்கு இது எப்படி போய் அடையும் சார்? ஒரு நகையை வாங்கணும் அப்படின்னா, ஒரு கிராம் வாங்கணும்னா இன்னைக்கு 10,000 ரூபாய் கடந்து எட்டக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை வந்திருக்கு. இது எப்படி போய் சேரும் மக்களுக்கு? அதாவது இது உண்மையிலேயே பார்க்க போனால் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் சாமானிய மக்களுக்குமே ஒரு சேலஞ்சிங் பீரியட் தான் சொல்லணும். ஏன்னா எதனா தவிர்க்க முடியாது, வேற வழியும் கிடையாது. ஏன்னா இது வந்து எப்பயுமே ஒரு உள்நாட்டில் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க, இல்லை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டை தலையிட முடியும். இப்போ எந்த கவர்மெண்ட்டுமே இதை தலையிட்டு ரேட்டை குறைக்கவும் முடியாது, நிப்பாட்டவும் முடியாது. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை, சந்தையை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் யார் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா எல்பிஎம்ஏன்னு சொல்லிட்டு லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன் அங்கே இருந்தான். அங்கே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, தங்க சுரங்கத்திலேருந்து எவ்வளோ தங்கம் கிடைக்குது, அதற்கு நிகராக எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நாம் சப்ளை எவ்வளோ கொடுக்கலாம், இதெல்லாம் வச்சு தான் ரேட் தினம் தினம்ன்றதை விட மணிக்கு ஒரு தரம்ன்றதை விட செகண்ட்ஸ், நொடிகளுக்கு ஒரு தரம் இது ஃபிக்ஸ் பண்ணப்படுது அந்த ரேட்டு. அது வந்து ட்ராய் அவுன்ஸாக கணக்கிடப்படும். இந்த ட்ராய் அவுன்ஸ்ன்றது இன்னைக்கு அதிகபட்சமான ரேட்டுன்னு பார்த்தோம்னா $1,500 $2,000 அந்த தங்கம் அப்படியே உயர்ந்து இன்னைக்கு $3,485 வந்துட்டு இருக்கு. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ரேட்டு வேர்ல்டு லெவலில். முதல்ல நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம் தங்கத்தை. அதுவும் கடந்த முறை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டியை குறைச்சதுனால ஒரு $6,000 சவரனுக்கு குறைஞ்சிது. ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கனால இன்னைக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸ்ன்றது $3,480 கடந்து போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் 9,290 ரூபாய் அப்படின்ற லெவலில் இருக்கு.